எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு காப்பிடல் பதிகத்தில் 3வது பாட்டு, பெரியாழ்வாருடைய காப்பிடல் பதிகத்தில் 3வது பாட்டை சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. செப்போது மென்முலையார்கள் சிறுசோறு மில்லும் சிதைத்திட்டு அப்போது நான் உறப்பப் போய் அடிசிலும் உண்டிலை ஆழ்வாய் உப்போதும் வானவர் ஏத்தும் முனிவர்கள் வெள்ளரை நின்றாய் இப்போது நான் ஒன்றும் செய்யேன் எம்பிரான் காப்பிடவாராய். இது பாட்டு. அர்த்தத்தை பார்ப்போம். செப்போது மென்முலையார்கள். செப்போதுன்னா கலசம். போதுன்னா கலசம். கோயில்களில் கலசம் வைக்கிறாங்க இல்லையா, அது. செப்போதுன்னா செம்பினாலான கலசமும். செப்போது மென்முலையார்கள், அந்த மாதிரி செம்பு கலசம் மாதிரி மார்புகளை உடைய பெண்களே அப்படின்னு சொல்றார். சிறுசோறும் இல்லை, அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்களாம், விளையாடுவாங்க. மணலில் வீடு கட்டி விளையாடுறது, சிறுசோறு விளையாடுறதுன்னு இப்பயும் கிராமங்களில் உண்டு. இந்த இதெல்லாம் வந்து தான், நெட்டு வந்து கம்ப்யூட்டரில் விளையாடுறதுலாம் வந்து தான், அதெல்லாம் போயிடுது. இப்போதும் கிராமங்களில் உண்டு. மணலில் போய் பசங்க என்ன பண்ணும், சாயந்தரம் ஆத்தங்கரையில் ஏரிக்கரையில் மணலில் போய் உட்காந்துட்டு அதில் வீடு கட்டும். அதுகளுடைய மனத்தில் வீடு கட்டுற ஒரு கற்பனையே உருவாகும். அந்த கற்பனை மனசில் ஆழமாக பதிஞ்சு பிற்காலத்தில் வீடு கட்டும் அந்த பசங்க. இதெல்லாம் வந்து நம்ம இயற்கையாக நேராக நாங்கள்லாம் அதை அனுபவிச்சது எங்களுக்கு தெரியும். ரங்கநாதர்களாக தெரியும். எல்லாம் அந்த மாதிரி வீடு கட்டுறது, வீடு கட்டி அதுக்கு வாசல் வைக்கிறது, திண்ணை வைக்கிறது, பெற வைப்போம். மணலில் பிடிச்சி வீடு கட்டிட்டு அகல் விளக்கு வைக்கிறதுக்கு வாசலில் பெற வைப்போம். இந்த பெறையெல்லாம் வந்து எவ்வளோ அழகாக வைக்கும். அந்த பெறை வச்சோம்னா நமக்கு வீடு கட்டும்போது பெற வைக்கிற ஞாபகம் வரும். வச்சு அந்த இடத்துல அந்த விளக்கு வைக்கிறது. எங்கள் வீடு முதல்ல கட்டினப்ப நான் வச்சேன். முன்னாடி ஒரு இடத்துல பகல் விளக்கு வைக்கிறதுக்குன்னு ஒரு இடம் ஃபார்ம் பண்ணி ஒரு செவத்தில் இது பண்ணி வச்சேன். அந்த எண்ணம் எனக்கு எப்படி வந்தது, அந்த காலத்தில் விளையாடும் போது அது பண்ணதுதான். அதனால சின்ன வயசுல விளையாட்டு மணல் வீடு கட்டி விளையாடுறதுன்றது பிற்காலத்தில் உங்களுடைய எண்ணங்களை, கனவை உருவாக்குறதுக்கு, உங்களுடைய கனவுகளை நீங்கள் நனவாக்குறது சரி, அந்த கனவு உருவாகணும்ல, அந்த கனவு உருவாகிறதுக்கு வழி இதெல்லாம். அதான் செப்போது மென்முலையார்கள் சிறுசோறும் சில்லும் சிதைத்திட்டு. சிறுசோறும்னா வீடு வச்சு அப்புறம் சமைக்கிறது, வீடு கட்டிட்டு அதுலேயே சமையல் பண்ணுறது. சிறுசோறுன்றது என்னென்னா மணல் தான். மணலையே பாவனையாக விளையாட்டா சமையல் மாதிரி சமைச்சு எல்லாருக்கும் போடுறது, சாப்பிட்ற மாதிரி பாவனை பண்ணுறது எல்லாமே ஒரு மாதிரி நம்ம சும்மா கெஸ் பண்ணுறது தான். அந்த மாதிரி பண்ணி விளையாடுறது அது பிற்காலத்தில் அதுதான். பசங்க வீட்டில் லேடிஸ் சமைக்கிறது சாப்பிட்றதுலாம் அந்த காலத்தில் இது மாதிரிலாம் விளையாடுனதில் உருவானது தான். சிறுசோறும் இல்லும் வீடு கட்ட வீட்டை சிதைத்திட்டு. அப்போ என்ன பண்ணுவாங்க, இது ஏதாவது 2 அறந்தவாள் இருக்கும். அந்த பசங்க என்ன பண்ணும், ஓடி வந்து வீட்டை வேகமாக எங்கேருந்து வருவானே தெரியாது, எங்கேருந்தோ வந்து வீட்டை வந்து டக்குன்னு காலை வச்சு வச்சுட்டு போயிடும். வீடு அப்படியே போயிடும். அப்புறம் மறுபடியும் அந்த வீட்டை கட்டுவோம். அது மாதிரி சிறுசோறும் கிருஷ்ணன் செய்வாராம். அந்த மாதிரி பெண்கள் வந்து மணல் வீடு கட்டி சாதம் பண்ணி சாப்பிட்றது, விளையாடும் போது வீடு கட்டி சாதம் பண்ணி சாப்பிட்ற விளையாடும் போது ஓடி வந்து கிருஷ்ணன் காலால் மிதிச்சுட்டு போயிடுவாராம். சிறுசோறும் இல்லை சிதைத்திட்டு. இதை பார்த்த உடனே என்ன பண்ணுவாளாம், யசோதை திட்டுவாளாங்க. அண்ணன் கூப்பிட்டு கண்டிப்பாளாம், என்னடா இது மாதிரிலாம் பண்ணுறேன், அந்த பசங்க எவ்வளோ பாவம் கஷ்டப்பட்டு வீடு கட்டியிருக்கு, அதை போய் காலில் மிதிச்சு இது மாதிரி பண்ணுறீங்க, இதெல்லாம் சரியாது, இதெல்லாம் பண்ணாதா திட்டுவாளாம், கண்டிப்பாளாம். அதுதான் இங்கே சொல்கிறார். அப்போது நான் உரப்பன்றது வந்து அடிக்கிறது கிடையாது. உரப்பன்றது வந்து ஒரு உரைக்கிறதுன்றது சாதாரணமாக சொல்கிறது. உரப்பன்றது கோபமாக கண்டித்து திட்டி சொல்கிறது. அப்போது நான் உரப்ப போய் அடிசிலும் உண்டிலே ஆழ்வாய். அடிசில்னா சாதம், அடிசிலும் உண்டிலே ஆழ்வாய். இந்த மாதிரி நான் திட்டினதுக்காக சாப்பாடே சாப்பிடாத போயிட்டேன். அடிசிலும் உண்டிலே, நீ சாதமே சாப்பிடல, உண்டு இல்லை ஆழ்வாய், என்னை ஆழ்வனே, என்னோட பேரானே, எனக்கு நிறைய உதவிகளை பண்ணியிருக்கவனே, அது சொல்ல. அப்போ அடிசிலும் சாதத்தை உண்டிலை சாப்பிடல ஆழ்வாய் என்னுடைய பிரானே அது சொல்லும். அடுத்தது வந்து முப்போதும் வானவர் ஏத்தும். 30 காத்தால மத்தியானம் 3 வேளை பெருமாளுக்கு. நம்ம இப்பயும் அதனால தான் 3 வேளை எப்பயுமே எது பண்ணாலும் 3 வேளை பண்ணணும்னுவா. இப்போ தெய்வ காரியங்கள்லாம் பண்ணும்போது மத்தியானமும் சேர்த்து பண்ணணும். நம்ம சாதாரணமாக வீட்டில் காத்தால ஒரு வேளை பண்ணுவோம். அதெல்லாம் காத்தால ஒரு வேளை குளிச்சுட்டு அந்த சுத்தமாக இருக்கும்போது சத்தியாவதனம் பண்ணுவேன், அவ்வளோதான். அதுவும் இங்கே இருந்தால் தான், வெளியில் போனால் அது கொஞ்ச நாள் பண்ணிட்டு இருந்தால் அது சரியாக வரல, அப்புறம் விட்டேன். அதெல்லாம் வீட்டில் இருந்தால் அதை பண்ணுவேன். அது மாதிரி ஒரு வேளை 3 வேளை பண்ணணும். அதான் 30 செய்கிறவா தான் 30 வானவர்கள்.
தெய்வத்தில் தேவலோகத்தில் இருக்க தேவர்களே 30 மாணவர்களை எடுத்து ஏற்றுவாளாம், பேசுவாளாம். நான் அவளுக்கு பூஜை பண்ணி நமஸ்காரம் பண்ணுவாளாம். 30 வானவர் தேவர்கள் ஏற்றும்னா அவரை ஏற்றி பெருமையை பேசும். முனிவர்கள் வெள்ளவை என்றாய். முனிவர்கள்னா ஞாபகம் வச்சுங்க, எப்பயுமே மனசுல நினைக்கின்றவங்களுக்கு பேர் முனிவர்கள். முனிதல்னா நினைத்தல், அதனால தான் முனிவர்னு பேர் இருந்தது. 60 தெய்வ சிந்தனையே மனசுல இருக்கும், வேற எதுவும் தோணாது உங்களுக்கு. அதான் முனிவர். முனிவர்ன்றதுக்கு மீனிங் என்னன்னா, எப்போதும் மனதில் நினைப்பேரே தெய்வத்தை நினைச்சுட்டே இருக்கிறவங்க தான் எப்போதும் மனதில் நினைப்பவர் முனிவர். முனிவர்கள் அப்போ அதுமாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி எப்போ, அதாவது நாங்கள்லாம் தேவலோகத்துலேருந்து உனக்கு 3 வேளை பூஜை பண்ணுறோம், ஆனால் இவங்களுக்கு வேலை நேரம்லாம் கிடையாது. எப்பயுமே அவங்க மனசுலயே நினச்சிட்டு இருக்குது. உன்னை பற்றின நினப்பு தான், வேறு எதுவுமே இருக்காது அவங்களுக்கு. அந்த மாதிரி அந்த மாதிரி முனிவர்கள் வெள்ளரை அந்த மாதிரி முனிவர்கள் வாழ்கின்ற திருவள்ளரையில் கூடியிருக்கிற புண்டரீகாட்ச பெருமாளே, அதை சொல்ல முனிவர்கள் வெள்ளரை நின்றாய், இப்போது நான் ஒன்றும் செய்வேன். இப்போ நான் அன்றைக்கி அந்த திருசூர் அந்த பசங்க கட்டின சின்ன குழந்தைகள் விளையாட்டை செலுத்து வீட்டை இடிச்சுட்டு போயிட்டேன், சாதம் பண்ணி விளையாடுறது எல்லாம் கழிச்சு விட்டு போயிட்டேன். அதுக்காகலாம் இப்போ நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். இப்போ நான் அதெல்லாம் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். இப்போது நான் ஒன்றும் செய்ய, இப்போ நான் செய்ய மாட்டேன். அதை நினச்சிட்டு இருக்காத. எம்பிரான் என்னுடைய தலைவனே, எங்களுக்கெல்லாம் பேருதவி புரிவனே, காப்பிட வாராய், காப்பு கட்டுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன், காப்பெல்லாம் எடுத்து வச்சுருக்கு, நீ வா, உடனே காப்பு கட்டி கட்டும் வா அப்படின்னு கூப்பிட்றா. கன்க்ளூஷனாக பார்த்தீங்கன்னா, செப்பு கலசம் போன்ற மார்பை உடைய ஆய்ச்சியர்கள் விளையாடுவதற்காக கட்டி வச்சிருந்த வீட்டையெல்லாம் இடித்து அழைச்சிட்டு போயிட்டேன். அப்போ நான் உன்னை கூப்பிட்டு திட்டினேன், அதுக்காக சாதமும் சாப்பிடல, சாதம் சாப்பிடாத போயிட்டேன். தேவர்களெல்லாம் போற்றுகின்ற, எப்போதுமே தேவர்களெல்லாம் போட்டுகின்ற ஒரு இறைவனே, எப்போதுமே உன்னை மனசில் நினைச்சிட்டவர்கள்லாம் கூடியிருக்கிற திருவள்ளரை கோவில் உள்ள இருக்கிற பெருமாளே, அப்படி அது எப்போதும் உன்னையே நினைச்சு கொண்டிருக்கிறவர்களாம் குடியிருக்கிற ஊரை சேர்ந்த கோவில் உள்ளே குடிகொண்டுள்ள பெருமாளே அர்த்தம். எப்போதும் அதான் 30 மாணவரத்து முனிவர்கள் வெள்ளரை நின்றாய்னா அதான் திருவள்ளரை பெருமாளே. இப்போ நான் அன்னைக்கு நீ பண்ணதுக்காக இப்போ நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், வா வந்து காப்பு கட்டிக்கோ, என்னுடைய இப்போ எனக்கு காப்பு கட்டி உதவி பண்ணு, எங்களுக்கெல்லாம் எப்பயுமே எங்கள் கூட துணையாக இருந்து உதவி பண்ணுறவனே வந்து காப்பு கட்டிக்கோன்னு கூப்பிட்றதா 3வது பாட்டு. நாளைக்கு 4வது பாட்டு பார்ப்போம். தேங்க்யூ.